ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால ஒரு ஸ்வீட்டோடு தொடங்கி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணுறதுனா நம்மளுக்கு கேசரி அந்த மாதிரி தானே. கேசரினாலே குங்குமப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டான்ட்டு கொஞ்சம் குங்குமப்பூவை வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சுடுதண்ணியில் கூட பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணியில் கூட ஊற வச்சுக்கோங்க. 1/2 hour ஊறிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பைனாப்பிள் கலர் மாதிரி எல்லோயிஷ் கலர் மாதிரி கிடச்சிரும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணியை நான் சூட் பண்ணிகிட்ருக்கேன். சூடுனா சும்மா சூடு பண்ணுறதில்ல, நல்லா கொதிக்கணும். அப்போது நான் 1 கப் ரவைக்கு வந்து பாதி கப்பு நெய், பாதி கப்பு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய்ங்கிற மாதிரி வாசனை இருக்கிற எண்ணெய் வேண்டாம், வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் இது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறீங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரணும்னு நினச்சா நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிடுங்க. அதில் வந்து முந்திரி வந்து நான் கொஞ்சம் ஒரு 20-25 பல் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த முந்திரி வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. அது கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்ததுக்கப்புறமா திராட்சை போடுங்க. ஏன்னா திராட்சை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகிடும். அது வந்து பலூன் மாதிரி உப்பலாக வரும் திராட்சை. அது சமயத்தில் வேறு ஒரு பிளேட்டுக்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆயிலும் நெய்யும் சூடாக இருக்கும். அதில் வந்து இந்த ரவை நம்ம 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பச்சை வாசம் போனால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோக்களவு கேசரி நல்லாயிருக்கும். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஊற்ற வேண்டாம், மொத்தமாக ஊற்றி கிளறிட்டே இருங்க. கிளறினதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து அது கொஞ்சம் கட்டியாகி வரும். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து நான் 2 கப் எடுத்திருந்தேன். ஆனால் 1.25 கப் தான் போட்டேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கட்டும்ன்ட்டு. இந்த சர்க்கரை போடும்போது ஒரு பிஞ்சுக்கு மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு ஸ்வீட் எல்லாத்துக்குமே சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். சொல்லுவேன்ல, உங்களுக்கு உப்பு அதாவது பத்தாத மாதிரியெல்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும். அதனால் அதை பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா கலரியும்போது நம்ம கலரும் வந்து குங்குமப்பூ கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை நல்ல ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுங்க. அப்போவே எடுத்து நுணுக்கி போடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து தோலோடு போட்டால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பிடிக்கும், அதனால் தோலோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த பருப்பு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நுணுக்கி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும். நமக்கு வந்து கரண்டிலையும் பெருசாக ஒட்டி வராமல் அப்படி பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் செஞ்சோம்னா எப்படி அந்த ஒவ்வொரு பருக்கையும் நல்லா தெரியும் இல்லைங்களா, அந்த ரவையோட இது அந்த மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல பொடியான ரவை தான் எடுத்திருந்தேன். அது நல்லா வறுக்கிறதுல தாங்க எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.